வணக்கம். இன்று தனது 75வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நமது விஞ்ஞான ஆசான் என் காளிதாசன் அவர்களுக்கு முதலில் நமது பிறந்த தின வாழ்த்துக்களை மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய காளிதாசன் சாருக்கு உளம் கனிந்த 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய 75வது வயது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே சார். சாருக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காளிதாசன் சார். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சாருடைய 75வது பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்தி வணங்கி உடல் உள ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடனும் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வல்ல சிவகாமி சமேத ஆனந்த நடராஜரை பிரார்த்திக்கின்றேன். இந்து சமுத்திரத்தின் முத்தாம் இலங்கை. இலங்கை திருநாட்டின் தலையென வர்ணிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தின் வடபுலத்தே அமைந்துள்ளது குறும்பசிட்டி என்ற கிராமம். செம்மண் பாங்கான தரை, வாழை, பலா, வெங்காயம், மிளகாய் என விவசாயத்திற்கு பெயர் போனது குறும்பசிட்டி. இக்கிராமத்தில் ஒரு ஆசிரியராக நிய வாழ்க்கையை நகர்த்துகின்றனர் நடராசா மனோன்மணி தம்பதியினர். இவர்களது இல்லற வாழ்வின் பயனாக 1946 ஆண்டு ஆனி மாதம் 30ஆம் திகதி அவதரிக்கின்றது ஒரு குழந்தை. இயல்பாகவே துடிப்புடன் வளர்ந்த அந்த குழந்தை வீரியம் மிக்க இளம் நாற்றாக தளிர்க்கின்றது. தனது இள வயதை குறும்பசிட்டி பொன் பரமானந்தா வித்தியாலயத்திலும் மகாஜன கல்லூரியிலும், இடைநிலை மற்றும் உயர்தர கல்வியை சுன்னாகம் ஸ்கந்தவரோதய கல்லூரியிலும் செப்பனிட்டு கொண்டு பின் பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர்களுக்கான பயிற்சியினை பெற்று எதிர்கால வாழ்வை நோக்கி ஒரு நல்லாசானாக தனது ஆசிரிய பணியை தொடங்குகின்றார் எங்கள் நாயகன். ஆடம்பரம் இல்லாத எளிய உடை, ஆர்ப்பாட்டம் இல்லாத பேச்சு, புன்முறுவல், மதியுகம், தனக்கு நேரில் காண்பவர்களை கண்டால் மெல்லிய தலை அசைவு, இளமை துடிப்புடன் செயல் ஆற்றும் நல்லாசானாக 1967 தனது ஆசிரிய பணியை களுத்துறை மகாவித்தியாலயத்தில் ஆரம்பித்த ஆசிரியர் திரு நடராஜா காளிதாசன் அவர்கள் 1976 ஆண்டு தொடங்கி ஓய்வு பெறும் வரை சுமார் 30 ஆண்டுகள் எமது மகாஜன கல்லூரியில் சேவையாற்றியிருக்கிறார். விஞ்ஞான ஆசிரியராக, பகுதி தலைவராக, விளையாட்டுத்துறை செயலாளராக, சதுரங்கம் மற்றும் பரீட்சை என்பவற்றிற்கு பொறுப்பாசிரியராக, ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகராக, நண்பனாக என பல முகம் கொண்ட அனைவராலும் காளி என அன்பாக அழைக்கப்படுகிற திரு காளிதாசன் ஆசிரியர் அவர்கள் கல்லூரியை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்வதில் அன்றும் இன்றும் என்றும் முன்னின்று உழைப்பவராக காணப்படுகிறார் என்றால் மிகையாகாது. இன்று தனது 75வது அகவை தினத்தை எட்டிய ஆசிரியர் அவர்கள் பரீட்சை வினாக்கள் தயாரிப்பது, மாணவர்களுக்கான நிகழ்த்துகைகளை கணனி மூலம் தயாரித்து வழங்குவது, விஞ்ஞான செயலமர்வுகள் மற்றும் செயல்முறைகளை மாணவர்களுக்காக நடாத்துவது என இன்றும் கல்வி செயற்பாட்டில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறார். மகாஜனா கல்லூரியின் சதுரங்க வரலாற்றினை ஆரம்பித்த பெருமை காளிதாசன் சாரி சாரும். சதுரங்க விளையாட்டில் மகாஜனா கல்லூரி சிறந்து விளங்குவதற்கு சாரின் ஊக்கமும் பயிற்சியும் சிறந்த வழிகாட்டலும் இன்றியமையாதது. அந்த காலத்திலேயே முதலாக விஞ்ஞான பாடத்திற்கு சைக்ளோஸ்டைல் பண்ணின டியூட்ஸை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் விஞ்ஞான பாடத்தில் எங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தவர் அவர். எல்லாமே விளங்கி மனதில் இருக்கும்படி எப்பொழுதும் படிப்பித்திருப்பார். வெளியுலக தொடர்போ அல்லது இணைய வசதியோ இல்லாத காலத்தில் கூட அவர் எங்களுக்கு மேலத்தேயத்துக்கு நிகரான ஒரு விஞ்ஞான கல்வியை எப்பொழுதும் தர முயற்சித்திருந்தார்.
விஞ்ஞான ஆசிரியர் என்ற வகையில் மாணவர்களால் எழுப்பப்படும் சந்தேகங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சிறந்த பதில்களை கூற வேண்டும். அந்த வகையில் எழுப்பப்படுகின்ற சந்தேகங்களை தீர்ப்பதற்கு தங்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் பதில்கள் எமக்கு பூரண திருப்தியை தருகின்றன. சுருங்க கூறுவதாயின் நீங்கள் எமக்கு கூகுள் சார். பொதுவாக ஆசிரியர் என்றாலே மாணவர்கள் மனங்களில் பதியும் நினைவு வண்ணங்கள் ஏராளம். ஆனால் தாயாக, தந்தையாக, நல்ல ஆசானாக, சிறந்த தோழனாக என மாணவர்களின் நலனில் என்றும் உழைக்கும் காளிதாசன் ஆசிரியர் அவர்களை பற்றி உலகெங்கும் பரந்து சிறப்போடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஆசிரியரின் வழிகாட்டலில் இன்றும் உயர்ந்த பதவிகளில் மெளிரும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களில் சிலர் இத்தருணத்தில் தங்களின் மனம் திறந்து ஆசிரியர் அவர்களை பற்றிய இனிமையான நிகழ்வுகளை பகிர வருகிறார்கள். வணக்கம். இன்று தனது 75வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நமது விஞ்ஞான ஆசான் என் காளிதாசன் அவர்களுக்கு முதலில் நமது பிறந்த தின வாழ்த்துக்களை மன மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர் நாங்கள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முதலாக இவரை நாங்கள் யாழ் மகாஜனா கல்லூரியில் 7ஆம் ஆண்டு பாடம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது முதலாக எங்களுக்கு விஞ்ஞானம் போதிப்பதற்காக விஞ்ஞான ஆசிரியராக நமது வகுப்புக்கு வந்தார்கள். அன்று தொட்டு இன்று வரை அவருடன் நாங்கள் முன்பு பழகியது போல் இன்றும் பழகிக் கொண்டிருக்கின்றோம். இவர் ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியர். இவருடைய பல நற்குணங்கள் எமக்கு, அவருடைய போதனைகள் எல்லாம் எமக்கு விஞ்ஞானத்திலே ஒரு ஆர்வத்தை தூண்டியது. இவர் வகுப்புக்கு பெல் அடிக்கும் போது வகுப்பில் நிற்பார். அந்த பாடம் முடிவது 5 நிமிடத்துக்கு முன்பாக வகுப்பறையை விட்டு அடுத்த வேளைக்கான வகுப்புக்கு சென்று விடுவார்கள். இவர் பாடம் கற்பிக்கும் போது எங்களுக்கு மிக மகிழ்வுடன் பாடத்தை கற்பிப்பார்கள். நாங்களும் ஆர்வத்துடன் பாடத்தை பயின்று கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் பாடம் முடியும் வேளையில் கடைசி 10 நிமிடங்கள் பயிற்சிகள் செய்ய தருவார்கள். பயிற்சிகளை செய்து அன்றே எங்களுக்கு அவற்றை திருத்தி தருகின்ற தன்மையுடைய சிறந்த ஒரு ஆசான். இவருக்கு அந்த அலகுகளை நாங்கள் எழுதாவிட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இன்று வரை நாங்கள் எந்த ஒரு அளவிட்டு எழுதும் பொழுதும் இந்த அலகுகளை போடுவதற்கு மறப்பதில்லை. இவர் வகுப்பு பாடம் முடிந்து ஒரு 5 நிமிடம் பொதுவான விடயங்கள் கதைப்பார்கள். விஞ்ஞானத்திலே முக்கியமான நிகழ்வுகள், பொதுவான வாழ்க்கை நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள் பற்றி பல சுவையான கதைகளை கடைசி 5 நிமிடங்கள் சொல்லிவிட்டு அடுத்த பாடத்துக்காக வெளியேறுவார்கள். இவர் நாங்கள் 4 வருடங்கள் இவரிடம் விஞ்ஞானம் கற்றோம். ஆண்டு 7 முதல் OL வரை இவரிடம் விஞ்ஞானம் கற்றோம். OLல் விஞ்ஞானத்தில் DCPயை பெறுவதற்கு இவருடைய பயிற்சி, பாடம், அறிவுறுத்தல்கள் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது. இவர் படிப்பில் மாத்திரமில்லை, மாணவர்கள் சகல துறையிலும் முன்னேற வேண்டும் என்று சொல்வார். என்னை அவர் உதைபந்தாட்டத்திலே நான் 3ஆம் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த காலத்தில் எங்களையும் அதில் சேர்த்து பயிற்றுவித்து நாங்கள் உதைபந்தாட்டம் விளையாடுவதற்கு ஊக்குவித்த ஒரு சிறந்த ஆசான். இவர் உதைபந்தாட்டம் பயிற்சிகள் வழங்கும் போதும் எங்கெல்லாம் உதைபந்தாட்ட நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஊக்கம் தந்து கொண்டு இருப்பார். இவர் விளையாட்டு போட்டி, இல்லமை வல்லுன போட்டிகள் நடைபெறும் பொழுது முன்னின்று சகலத்தையும் நடத்துகின்ற ஒரு திறமை வாய்ந்த ஆசான். அப்பொழுது நாங்கள் 9ஆம் 10ஆம் ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கும் போது A பிரிவில் இருந்த சில மாணவர்கள் மோகன், இளங்கோஞானியார், மணிசேகரன், ரவீந்திரன் மற்றும் என்னையும் அழைத்து அந்த புள்ளிகள் இடுவதற்கும்
தேவையானவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவையான படிவங்களை நிரப்புவதற்கும் எங்களை அவர் கூப்பிடுவார். நாங்களும் மிக மகளுடன் அந்த இடங்களுக்கு சென்று வேலைகளை செய்து கொண்டிருப்போம். அவர் நாங்கள் 4 வருடம் அவரிடம் படித்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாளும் லீவ் எடுத்தது கிடையாது. ஒழுங்காக வருவார்கள். அவரின் திருமணத்தின் போது ஒரு கிழமை லீவ் எடுத்தார்கள். அந்த லீவையும் பிறகு சனி ஞாயிறு எக்ஸ்ட்ரா வகுப்புகள் வைத்து எங்களுக்கு தேவையான பாடங்களை படித்தார். ஆண்டு பரீட்சை, இறுதி பரீட்சைக்கு 1 மாதம் முதலே சிலபஸ் எல்லாத்தையும் முடித்துவிட்டு கடைசி 1 மாதமும் பயிற்சிகளை செய்ய சொல்லுவார்கள். பல பயிற்சிகள் தந்து திருத்தி அதில் நாங்கள் விடுகின்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் திருத்துவார்கள். இவர் எல்லா மாணவரிடத்திலையும் அன்பாகப்படுவார். எல்லா மாணவர்களுக்கும் இவரை விருப்பம். நாங்கள் எங்களுக்கு காளி என்று தான் கூப்பிடுவோம். காளிதாசன் சாரை நாங்கள் நிக் நேமாக காளி என்று சொல்லுவோம். இப்படியாக இவர் எங்களுக்கு பாடசாலையில் போதனைகள் செய்து பயிற்சிகள் தந்து எங்களை ஒரு நல்ல மாணாக்கராக ஊக்குவித்தார். பின்பு A-level படித்து 83ஆம் ஆண்டு நாங்கள் மருத்துவ பீடத்துக்கு சென்றோம். அங்கே இருக்கும் பொழுதும் எங்கு கண்டாலும் கூப்பிட்டு என்ன நடக்குது, படிப்பாயா இதெல்லாம் இதாகும். இப்படி நல்ல பண்பு உள்ள ஒரு ஆசிரியர். நாங்கள் மேற்படிப்பில் படித்து கன்சல்டன்ட் பிசிஷனாக முதலாக வவுனியாவுக்கு வந்தபோது ஒரு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் இப்பதவிக்கு வந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் பாடசாலையில் முன்பு உதைப்பந்தாட்டம் விளையாடினீர். உதைப்பந்தாட்டத்துக்கு ஒரு கோல் போஸ்ட் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. அதை நீங்கள் செய்வதற்கு உதவ வேண்டும் என்று ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருந்தார்கள். ஒரு காட்டும் அனுப்பியிருந்தார்கள். எங்களை என்றும் மறவாமல் வைத்திருந்து அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். நாங்களும் அவரை சந்தித்த போது அந்த பாடசாலைக்கு உதைப்பந்தாட்ட மைதானத்துக்கான கோல் போஸ்ட் நாங்கள் அமைத்து கொடுத்தோம். இவ்வாறு நாங்கள் மௌனியாவில் இருந்த பொழுது அடிக்கடி டெலிஃபோனில் தொடர்பு கொள்வார்கள். பின்பு நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்திய நிபுணராக கடமையாற்றிய காலத்திலிருந்து அவர் எங்களுடன் நேரடியாக வந்து கிடைப்பார்கள். பல தேவைகள், பல அட்வைஸுகள் எல்லாம் தருவார்கள். நாங்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தில் இருந்த பொழுதும் அவர் என்னென்ன செய்ய வேண்டும், பாடசாலை எவ்வாறு நாங்கள் கல்வியில் மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று தன்னுடன் படித்த மாணவர்களை ஒழுங்கமைத்து பல வெளிநாடுகளில் இருக்கின்ற மாணவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பாடசாலை முடிந்த பின்பு A-level மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் நடத்துவதற்கு பணம் செலுத்தாமல் எக்ஸ்ட்ரா கிளாஸுகளை நடத்துவதற்கு பிற நாடுகளில் அவருடன் படித்த மாணவருடன் இருந்து கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக நல்ல ஆசிரியர்களை அங்கு படித்து அங்குள்ள மாணவர்களுக்கு போதனைகள், பாடங்கள் எல்லாம் போதிப்பதற்கு பெரும் உதவியாக இருந்தார்கள். எங்கு அன்றாலும் ஒரு சிரித்த முகம். இவ்வாறு ஒரு ஆசான் நமது வாழ்க்கையிலே கிடைத்ததற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். ஒரு குரு எங்களுக்கு கிடைத்தது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த புண்ணியம் என்று நினைக்கின்றோம். இவர் நோய் நொடியற்று சீரும் சிறப்புமாக பல ஆண்டு காலம் நலமுடன் வாழ அவரை வாழ்த்தி மீண்டும் அவருக்கு நமது 75வது பிறந்த தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதற்கண் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எங்களோட சாருக்கு என்ற முதற்கண் வணக்கங்கள். நான் சௌமினி. உங்களோட 76ஆம் ஆண்டுல 76ஆம் ஆண்டுல இருந்து 79ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட சயின்ஸ் படிச்சு நான் மட்டுமில்லை, எனது கணவன் மோகன் உங்களோட மாணவன். அதை விட என்னுடைய தங்கச்சி, தம்பி, பாலஸ்கந்தன், நலாயினி, என்ற கசின்ஸ் நீலவேணி, அபிராமி எல்லாமே உங்கள்கிட்ட படித்தவர்கள். இதை விட பார்த்திபன் உங்களோட சொந்தக்காரரும் கூட, அபிராமின்ற ஹஸ்பண்ட். எனக்கு என்ன நன்றி சொல்கிறேன்னு தெரியல. உங்களோட புத்திமதிகளும் உங்கள்கிட்ட படித்து வளர்ந்த நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நீங்கள் எத்தனையோ வழிமுறைகள் இது சொல்லியிருக்கிறீங்க. முக்கியமாக இன்றைக்கு நான் சொல்ல வேண்டியது,
நீங்கள் சுவதேகியாக நீடுடி காலம் சந்தோஷமாக வாழ வேணும் என்றது உங்களோட 75வது பர்த்டேக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இதில் எப்பவும் உங்களுக்கு மோன்ற வாழ்த்துக்களும் இருக்கும், என்னுடைய மகளின் வாழ்த்துக்களும் இருக்கும். நன்றி சார். வணக்கம். ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கல்லூரி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய நமது ஆசிரியர் திருவாளர் காளிதாசன் அவர்களின் சிறப்பான வாழ்க்கை பாதையில் அவரது தொடர்புகள் தொடர்பான சில கருத்துக்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். இவரை நான் 1979ஆம் ஆண்டு முதலில் 10ஆம் ஆண்டு ஏ பிரிவில் நமது விஞ்ஞான பாட ஆசிரியராக வருகை தந்தபோது கண்டுகொண்டேன். இவரிடம் நான் அன்று கண்ட சில விடயங்கள் என்னை ஈர்த்தன. அந்த வகையில் மிகவும் எளிமையானவர். மாணவர்களின் தரத்துக்கேற்ப அல்லது மாணவர்களின் தேவைக்கேற்ப தன்னை தயார்படுத்தி ஒரு குறிக்கப்பட்ட, அதாவது வகுப்பு நேரம் 40 நிமிடம் என்றால் அந்த 40 நிமிடத்துக்குரிய நேரத்தில் எவற்றை எமக்கு செய்ய முடியுமோ அவற்றை சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து கற்பிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர். அந்த வகையில் அன்று எமதுக்கு தேவைப்பட்ட வினா விடை முறையை நாங்கள் கேட்டபோது அதை எங்களுக்கு சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து கற்பித்து நான் உட்பட பல மாணவர்கள் விஞ்ஞான பாடத்தில் டிசித்திகளை பெறுவதற்கு உதவினார். அந்த காலத்தில் உண்மையிலே நாங்கள் அவரை ஒரு ரோல் மாடலாகத்தான் நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் நாங்கள் அந்த 10ஆம் ஆண்டிலிருந்து 7க்கு போகின்றோம். ஆகவே அந்த காலத்தில் வருகை தந்த ஆசிரியர் என்ற வகையில் நாங்கள் அவரை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தோம். மேலும் அது விஞ்ஞான அறிவை ஊக்குவித்து, அதாவது விஞ்ஞான அறிவை ஊக்குவித்து நாங்கள் கணித விஞ்ஞான துறைகளுக்கு எமது வகுப்பிலிருந்து பல மாணவர்கள் செல்வதற்கு காரணமாக இருந்தார். மீண்டும் நான் சக ஆசிரியராக அவரை 1999ஆம் ஆண்டு மீண்டும் அறிமுகமானேன். அந்த வகையிலே அவர் எனது சக ஆசிரியராக இருப்பினும் அவர் என்னை அடையாளப்படுத்தி, அதாவது நான் தன்னை கற்ற என்ற நிலையை அடையாளப்படுத்தி எனக்கு தேவையான பல உதவிகளை அந்த நேரத்தில் எனக்கு அவர் செய்து தந்திருந்தார். மேலும் அன்றும் நான் அவரிடம் பல நல்ல சிறப்பான பல பண்புகளை அறிந்து கொண்டேன். அதாவது மாணவர்களை நோக்கி, அதாவது மாணவர் மையப்படுத்தி பல வேலை திட்டங்களை தனது விஞ்ஞான பாடத்தில் உட்புகுத்தி கற்பித்து கொண்டு வந்தார். மாணவர்களின் தேவைக்கேற்ப, அதாவது காலத்தின் தேவைக்கேற்ப மாணவர்களுக்கான பாடங்களை ஒழுங்கமைத்து கற்பிப்பதில் வல்லவர். அதே போல் அதாவது பின்தங்கிய மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் செயல்முறையை முன்னிலைப்படுத்தி அதன் மூலம் மாணவர்கள் விஞ்ஞானத்தை புரிந்து கற்பதற்கு உதவினார். அதே போல் மாணவர்கள் விஞ்ஞானத்தில் ஒரு ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய வகையில் கற்பித்தல் செயற்பாட்டை அவர் மேற்கொள்வார். அவ்வாறான பல விடயங்களை நான் அவரிடம் கண்டுகொண்டேன். அதோடு அவர் அந்த காலத்தில் முன்பிருந்தே இடைப்பாடலான செயற்பாடுகளில் விளையாட்டு போட்டியின் செயலாளராக இருந்து பாடசாலை மட்ட இல்ல விளையாட்டு போட்டியை நடாத்தி சிறப்பாக செயலாற்றுவதில் வல்லவர். தொடர்ந்து அது பல ஆண்டுகளாக செய்து வருவதை நான் கண்டேன். அதேபோல் ஒரு சிறந்த ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர். நான் பாடசாலைக்கு வருகை தரும்போது என்னோடு நானும் சதுரங்கத்தில் விளையாடுவதால் இருவரும் விளையாடி தன்னிடம் இருந்த பொறுப்பை, அப்போது தன்னிடம் இருந்த சதுரங்க பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து போட்டிகளுக்கு நானும் எனக்கு ஆலோசனை வழங்கி அவரும் வருகை தந்து இந்த போட்டிகளை நாங்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார். இதற்கு மேலாக நான் மீண்டும் அதிபராக நான் வருகை தரும்போது அவர் ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருந்தார். அந்த
தனது மகாஜனா மாணவர்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு பல வெளிநாட்டு மாணவர்களோடு தொடர்பு கொண்டு பாடசாலைக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான பல விடயங்களை முன்னில் நிறுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அந்த வகையில் ஆண்டு 11 வகுப்புகளுக்கான மேலதிகமான விஞ்ஞான பாட கற்றலை முன்னின்று நடாத்தினர். அதேபோல் அம்மாணவர்களுக்கான செயல்முறைகளையும் நடாத்தி அதில் போட்டிகளையும் முன் நடாத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி செயல்முறையின் மூலம் விஞ்ஞானத்தை வளர்ப்பதற்கு உதவினார். அதேபோல் மீண்டும் 2019 ஆண்டு மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள் நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருந்த போது அந்த மாணவர்களுக்கு பரீட்சை மைய முறையை உட்புகுத்தி மாதம் விசேட ஆசிரியர்கள் மூலம் பரீட்சைகளை நடாத்தி அவர்களுக்கான அந்த பரீட்சை விடை எழுதும் முறைகளை பற்றி சிறப்பான முறையில் கற்பித்து அந்த மாணவர்கள் நல்ல பெறுபேறு பெறுவதற்கு உதவி இருந்தார். இவ்வாறு இவர் எனக்கு குருவாக சக ஆசிரியராக அல்லது ஓய்வு பெற்ற பின் எமது பாடசாலைக்கு உதவுகின்ற ஒரு பண்பாளனாக எனக்கு தோற்றமளிக்கிறார். இவர் மேலே 75 வருட காலம் வாழ்ந்து பல சிறப்புகளை செய்து கொண்டிருந்த போதும் இன்னும் பல ஆண்டுகள் வரவும் இவரிடம் இன்னொரு சிறப்பான பண்பு நான் கண்டேன். இவர் 40 வருடங்களுக்கு மேலாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பினும் ஆனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை மூலம் அதை எதிர்கொண்டு சிறப்பாக இன்று வரை வாழ்ந்து வருகின்றார். அதே நேரம் எங்களுக்கும் அந்த நோய் இருப்பது அறிந்து சில விடயங்களை நீ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய் என்று ஆலோசனை வழங்கி நாங்களும் அவர் பாணியிலே அந்த நோயை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக ஆலோசனை வழங்கி வருகின்றார். இவ்வாறு சிறந்த ஒரு ஆசான் நமது பாடசாலை கிடைக்கப்பெற்றது ஒரு அபூர்வம் நினைக்கிறேன். மேலும் ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு மனிதன். இவரது சேவை இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவகாமி சன்னிதானந்த பெருமானை வேண்டி வணங்கி நிற்கின்றேன். நன்றி. அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய காளிதாசன் ஆசிரியருக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாந்தி. வணக்கம். நான் டாக்டர் இளங்கோஞானியார். யாழ் போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் மருத்துவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் 6ஆம் வகுப்பு முதல் 1982ஆம் ஆண்டு ஏஎல் படித்து பாஸ் பண்ணி மகாஜனா கல்லூரியிலிருந்து மருத்துவ பீடத்திற்கு தெரிவான ஒரு மாணவன். நாங்கள் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது காளிதாசன் சார் எங்களுடைய வகுப்பிற்கு விஞ்ஞான பாட ஆசிரியராக வந்தார். அவருடைய விஞ்ஞான பாட கற்பித்தலில் சிறப்பான 2 விடயங்களை நான் உங்களுடன் பகிர்வதில் பெருமை அடைகின்றேன். ஒன்று, அந்த காலத்திலேயே முதலாக விஞ்ஞான பாடத்திற்கு சைக்ளோஸ்டைல் பண்ணின டியூட்ஸை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் விஞ்ஞான பாடத்தில் எங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தவர் அவர். அதனுடன் விடுமுறை காலத்தில் விசேட வகுப்புகளை நடாத்தி 2ஆம் தவணையுடனேயே எங்களது அந்த ஆண்டுக்குரிய பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்து 3ஆம் தவணை முழுவதையும் விஞ்ஞான பாடத்தில் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்காக உபயோகித்தவர் எங்களுடைய காளிதாசன் சார். அந்த வகையில் பெரும்பாலான மாணவர்கள் விஞ்ஞான பாடத்தில் ஆர்வமும் அக்கறையும் ஈடுபாடும் கொண்டனர். அவர்களில் நானும் ஒருவன் என்ற ரீதியில் எனக்கு மிகவும் பெருமை. அதோடு நான் சாருக்கு இது நன்றியுடையவனாகவும் இருக்கின்றேன். இது மட்டுமல்ல, சாருடைய இன்னொரு பரிமாணமும் உண்டு. அவர் ஒரு சிறந்த உதைபந்தாட்ட வீரன். அவருடைய உதைபந்தாட்டத்திற்கு நானும் ஒரு ரசிகன். எப்போதும் பாடசாலையில் நடைபெறும் ஆசிரியர் ப்ரீஃபெக்ட் மேட்சில் சாருடைய ஃபுட்பாலை
ஃபுட்பால் விளையாட்டை பார்க்குறதுக்காகவே நாங்கள் ஏஎல் படிக்கிற காலத்தில் கூட நின்று அந்த விளையாட்டை ரசித்துத்தான் செல்வோம். இன்றைக்கு சாருக்கு 75 வயது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர் இன்னும் நீண்ட காலம் பூரண ஆரோக்கியத்துடனும் சந்தோஷத்துடனும் தனது குடும்பத்தாருடன் இணைந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவகாமி சமேத ஆனந்த நடராஜரை பிரார்த்திக்கின்றேன். நான் சுரேஷ் சரியாக பேசுகிறேன். 74 ஆண்டிலிருந்து 80 ஆண்டு மட்டும் உங்களிடம் சயின்ஸ் படித்தேன். இந்த 75 பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுக்கு எனது சார்பாக நண்பர்கள் உறவினர்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களிடம் படித்த நாட்கள் மறக்க முடியாதவை. உங்களுக்காண்டியே நான் வகுப்பு மாறிய சந்தர்ப்பம் உண்டு. முதலாம் வகுப்பில் A கிளாஸ்ல இருந்து B கிளாஸுக்கு மாறினேன். உங்களை 2018ஆம் ஆண்டு பார்க்கும்போது இதை நினைவுகூர்ந்ததும் உங்களுடன் நான் படம் எடுத்ததும் என்னால் மறக்க முடியாது. நீங்கள் இந்த ஆய்வுடன் இந்த காலம் வாழ எனது எல்லாம் இறைவனை நான் வேண்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சுரேஷ்குமார். யாழ் போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று வைத்திய நிபுணராக வேலை செய்கிறேன். மகாஜனா கல்லூரியில் 1985ஆம் ஆண்டு சாதாரண பரீட்சையோடு நான் மகாஜனா குழுவை விட்டு வெளியேறிவிட்டேன். 6ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரை எனது வகுப்பாசிரியராக இருந்தவர் திரு காளிதாசன் சார் அவர்கள். அவர்தான் எங்களுடைய ஆசான். அவருக்கு 75வது அகவை ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருகிறது. அதற்கு வாழ்த்து தெரிவிக்கத்தான் இந்த ஏற்பாடு. எங்களுடைய ஆரம்ப காலத்தில் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்கள், எங்களோட குணாதிசயங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற கெட்டித்தனங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அத்திவரமாக இருந்தவர் காளிதாசன் சார் தான். சார் எந்த விஷயத்திலும் எங்களை அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், கடைசியாக ஓயில் சோதனைக்கு முன்னால் கடைசி சோதனை நான் பள்ளிக்கூட சோதனை எழுதி போட்டு அதுக்கு பிறகு பள்ளிக்கூட போகையில் மார்க்ஸ் பார்க்கறதுக்கு சோதனை வரப்போதுண்டு படித்து கொண்டு நாங்கள் இறுதி பரீட்சை வரப்போதுண்டு. ஆனால் சார் வீட்டை வந்து அந்த தன் பேப்பரை கொண்டாந்து காட்டி எந்தெந்த இடத்துல நான் பிள்ளை விட்டேன், எந்தெந்த இடத்துல கூட கவனம் செலுத்த வேணும் என்றெல்லாம் சொல்லி வாழ்த்தி விட்டு போனவர். சார் கொடுத்த அந்த ஊக்கத்தால் தான் நாங்கள் அந்த காலத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து இன்றைக்கு இப்போ ஒரு யாழ்ப்பாணத்திலேயே வைத்திய நிபுணராக நான் கடமையாற்றுவேன். இவ்வளோத்துக்கும் வழிவகுத்த காளிதாசன் சார் இன்னும் பல 100 ஆண்டு காலம் எந்த குறையும் இல்லாமல் நலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். பவள விழா காணும் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய காளிதாசன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல வருடங்களாக நீங்கள் எமக்கு விஞ்ஞான ஆசிரியராக இருந்தது மட்டுமல்லாது எங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஆலோசனைகளை வழங்கி எம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அதற்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் எமக்கு ஆசிரியராக இருந்தது எமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஒரு சிறிய ஞாபகம். மகாஜனா கல்லூரி மைதானத்தில் குப்பைகள் முள்ளுகள் எடுப்பதற்கு வேலையாட்கள் தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் குளப்படி செய்யும் எங்களை அனுப்பி அந்த மைதானத்தை தூய்மையாக வைத்திருப்பீர்கள். ஒரு நாள் என்னை 10 முள்ளுகள் எடுத்து வரும்படி கூறினீர்கள். நான் அங்கு சென்று 9 முள்ளுகளை எடுத்துக்கொண்டு வந்தேன். நீங்கள் கேட்டீர்கள், என்னடா பேய் காட்டுறாய், இன்னும் ஒரு முள்ளை போய் எடுத்துட்டு வா என்று. நானும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தேன். அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வளவு கண்ணியமாகவும் எவ்வளவு திறமையாகவும் செய்து முடிக்கின்றீர்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம். எமது வகுப்பு மாணவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நீங்கள் நலமுடன் 100 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றேன். நன்றி.
வணக்கம். நான் செல்வி ஜனாத்னோமேரி வரதராஜ பெருமாள், மகாஜனன் 82OL 85AL பேட்ச். இன்றைய விழாவின் கதாநாயகனான எமது ஆசான் திரு காளிதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். இந்நிகழ்வை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு மிக்க நன்றி. அத்துடன் இதில் என்னையும் இணைத்துக் கொண்ட டாக்டர் நலாயினிக்கு நன்றி கூறுவதில் கடமைப்பட்டுள்ளேன். ஆசிரியரிடம் தரம் 8-9 நான் விஞ்ஞான பாடம் கற்றுக்கொண்டேன். ஆசிரியரின் கற்றல் கற்பித்தல் சிறப்பு பற்றி அவரின் மாணவர்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் ஆசிரியர் அடிக்கடி சிறு பரீட்சை வைப்பார். பரீட்சை நாளில் வகுப்புக்குள் நுழையும் போதே ஆசிரியர் தாளை எடுங்கள், 20 வரை இலக்கம் போடுங்கள் என்று கூறியவாறே நுழைவார். ஒவ்வொரு வினாவாக ஆசிரியர் சொல்லும்போது மாணவராகிய நாங்கள் விடை எழுத வேண்டும். விடை எழுதி முடிந்ததும் உடனேயே திருத்தி புள்ளிகள் சொல்லப்படும். இதனால் பாட அலகுகளை மீட்டல் செய்வதுடன் கூடிய புள்ளி பெற வேண்டும் என்ற ஆர்வம் தூண்டப்படும். கற்பித்தல் முறை ஆசிரியரின் சிறப்பாகும். நான் மட்டுமல்ல, எனது சகோதரன் சகோதரிகளும் ஆசிரியரிடம் விஞ்ஞானம் கற்றோம். ஆசிரியர் விஞ்ஞான பாடம் மட்டுமல்ல, சதுரங்கம் பயிற்றுவிப்பதிலும் சிறந்து விளங்கினார். நான் படிக்கும் காலத்தில் சதுரங்க போட்டிகள் நடைபெறுவதில்லை. அதனால் அந்த வாய்ப்பை நான் பெறவில்லை. ஆனால் எனது தங்கைகள் அவரிடம் சதுரங்கம் பயிலும் வாய்ப்பை பெற்றனர். அவர் சதுரங்கம் பயிற்றுவிக்கும் காலத்தில் மகாஜன அணி தொடர்ந்து சாம்பியன் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அநேக ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றதும் கற்றல் கற்பித்தலிலும் ஓய்வு பெற்றுவிடுவார்கள். ஆனால் எமது ஆசிரியர் ஓய்வு பெற்ற பின்னும் புதிய பாடத்திட்டங்களுக்கேற்ப புதிய விடயங்களை தேடி அறிந்து மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஆசிரியரின் சிறப்பாகும். மாணவரின் நலன் கருதி ஆசிரியர் செயற்படுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எமது ஆசான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ இறைவனிடம் அருள் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். எனது அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, மதிப்புக்குரிய காளிதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு 75வது பிறந்த தின வாழ்த்துக்கள் கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். காளிதாசன் மாஸ்டர், நீங்கள் தான் எனக்கு விஞ்ஞானத்தை முதலில் மகாஜனா கல்லூரியில் 6ஆம் வகுப்பில் ஊட்டியவர் நீங்கள் தான். அந்த அடித்தளம்தான் இப்பொழுது நாங்கள் விஞ்ஞானத்துறையில் முன்னேற்றம் அடைந்து இப்பொழுது நல்ல நிலையில் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கிறோம் என்றால் அது நீங்கள் அமைத்த அடித்தளம் என்பது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நாங்கள் கிடைப்பதற்கு நாங்கள் உண்மையாக தவப்பாறு செய்திருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் காளிதாசன் மாஸ்டரோட மகாஜனா கல்லூரியில் பழகிய பசுமையான நினைவுகள் அது எப்பவும் அது மனதில் பதிந்திருக்கின்றன. எப்பவும் அதை மறக்க முடியாது. உதாரணமாக காளிதாசன் மாஸ்டரோட செஸ் விளையாடுறது, விளையாட்டுத்துறைகளில் அவர்களை ஊக்கப்படுத்துறது, கல்வித்துறையிலும் நடனம், சங்கீதம் எல்லாவற்றிலும் போட்டிகளுக்கு போகும்போது அவர் என்னை வந்து ஊக்கப்படுத்துவது இப்போவும் எனக்கு மனதில் பதிந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட காளிதாசன் மாஸ்டர் டீச்சருடன் மகன், மருமகள், பேரப்பிள்ளை உடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஆமாம் சார், உங்களுக்கு 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட படிக்க இல்லை, இருந்தாலும் எப்போ கண்டாலும் நான் உங்கள்கிட்ட படித்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படுகின்றது. அதற்கு உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய ஆசிரியத்தன்மையும் காரணமாக இருக்கின்றது என்று நம்புகின்றேன். இன்றும் நீங்கள் மகாஜன கல்லூரிக்கு சென்று மாணவர்களுக்கு படிப்பிக்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள் என்று அறிய சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியான சேவைகளை நீங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரம் உங்களுடைய பிறந்தநாளை
இனிமையாக கொண்டாடவும், அதே நேரம் நீங்கள் சுயநலத்துடன் பல்லாண்டு காலம் நீடுடி வாழ வாழ்த்துகின்றேன். வணக்கம். என் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நல்லாசான் திருவாளர் நடராஜா காளிதாசன் அவர்களுடைய 75வது அகவை தின வாழ்த்துக்களை இக்காணொளி மூலமாக சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இளமை துடிப்புடன் செயல் ஆற்றும் நல்லாசானாக மகஜன கல்லூரியில் நான் இவரை கண்டேன். இவர் இல்லாத விளையாட்டு போட்டிகள், துடுப்பந்தாட்ட போட்டிகள், உதை பந்தாட்ட போட்டிகள் களை கட்டாது எனலாம். மாணவர்களை உற்சாகப்படுத்துவதும் கைதட்டுவதும் தட்டி கொடுப்பதும் நான் கண்ணால் கண்ட உண்மைகள். இவர் வகுப்பறையினுள் உள் நுழைந்ததும் சலசலக்கும் வகுப்பறைகள் கூட இவரது கண் பார்வையினால் அமைதியாகிவிடும். இவருடைய கற்பித்தற் பாணி தனி ரகம். விஞ்ஞான எண்ணக்கருக்களை தமது அனுபவ வாயிலாக மாணவர்களுக்கு புகுத்தி பல்வேறு திறமைகளை மாணவர்களுக்கு வளர்த்தவர். விஞ்ஞான ஆசிரியர் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியவர். நாளாந்தம் அறிவு தேடலின் ஊடாக தன்னை வளர்த்து கொண்டு தனது கற்பித்த பணியை நிறைவாக நிறைவேற்றியமையால் மகாஜன கல்லூரியில் முத்திரை பதித்த வரலாறு மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இவரிடம் கல்வி கற்ற மாணவர்கள் புலம்பெயர் தேசங்களிலும் கூட நல் நிலையில் இருப்பதை கண்கூடாக காணலாம். இவரிடம் தொலைபேசி வாயிலாக பல்வேறு ஆலோசனைகளையும் அன்பையும் வேண்டி நிற்கின்றனர். இவருடைய துணைவியாரும் சமூகத்தில் நன்மதிப்பு மிக்க ஒரு ஆசிரியரே. காளிதாசன் ஆசிரியரிடம் கல்வி கற்றவர்களை கண்டால் வசீகரப்படுத்தி சுக நலங்களை விசாரிக்கின்ற நற்பண்பாளர். மாணவர் ஆசிரியர் உறவு விரிந்து செல்லுகின்ற இக்காலகட்டத்தில் ஏறத்தாழ 32 வருடங்களுக்கு முன்னைய இந்த மாணவ ஆசிரிய உறவை மீட்டு தந்தமைக்காக நன்றி கூறி, இன்று போல் என்றும் கடவுள் கிருபையால் தேக நலத்துடனும் சுக ஆரோக்கியத்துடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறும் உங்கள் மாணவி சிவதர்ஷினி. வணக்கம். சார் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நீங்கள் இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் பாடசாலையில் கல்வி கற்பித்த காலங்களில் கல்வி நேரத்துக்கு அப்பால் மாலை நேரங்களில் மைதானத்திலே நின்று எம்மையெல்லாம் விளையாட்டுத் துறையில் ஊக்குவித்ததும் அறிவுரைகள் ஆலோசனைகள் கூறி நல்ல மனிதர்கள் ஆக்கியதும் இன்றும் மனங்களிலே உறுதியாக நிலைநிறுத்தி நிற்கின்றது. நீங்கள் அன்று பாடசாலைக்காக ஆற்றிய சேவைகளை 2-3 மடங்காக்கி உங்களுடைய மகன் இன்று பாடசாலைக்காகவும் சமூகத்துக்காகவும் சேவையாற்றி வருகின்றான். அந்த பெருமையெல்லாம் உங்களையே சேரும் சார். நீங்கள் நீண்ட காலம் நல்ல ஆயுளோடும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். காளிதாசன் பேருக்கு வணக்கம். உங்களை வாழ்த்துறதுல எங்களுக்கு பெருமை. நல்வாழ்த்துகள். உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டவை பல. நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த நலாயினிக்கும் நன்றி. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய காளிதாசன் ஆசிரியருக்கு முதற்கண் இனிய 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை இந்த காணொளி செய்தியூடாக வாழ்த்து கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை பற்றி எனது நினைவுகளை மீட்டுவது பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். நான் ரோஹிதன் ரட்னம், மகாஜனாவின் 94ஆம் ஆண்டு உயர்தர கணித பிரிவு மாணவன்.
எனது பாடசாலை வாழ்க்கையிலும் அதற்கு பின்னரும் உங்களுடனான பல விடயங்களில் ஈடுபட்ட அனுபவம் உண்டு. உங்களது விஞ்ஞான பாட கற்பித்தல் திறமைக்கு அப்பால் பல விடயங்களை உங்களிடமிருந்து கற்கக்கூடியதாக இருந்தது. 80களின் நடுப்பகுதியில் உங்களது பிரத்யேக வகுப்பில் கல்வி கற்றதிலிருந்து உங்களுடனான தொடர்பு ஆரம்பித்திருந்தது. எமது கல்லூரி பண்டதர்பு மகளிர் கல்லூரியில் இயங்கிய காலப்பகுதியில் எமது வகுப்புக்கு நீங்கள் சிறிது காலம் கற்பித்திருந்தீர்கள். உங்களது விஞ்ஞான பாட கற்பித்தல் திறமையை அனைவரும் அறிவர். உங்களது கருத்து சுருக்கமான நகைச்சுவை கலந்த கற்பித்தல் முறையில் கவரப்பட்டவர்களில் நானும் ஒருவன். கல்லூரி பாட வினாதத்துக்கு அப்பால் பாடசாலையில் நீங்கள் ஈடுபட்ட பல விடயங்களில் சதுரங்கம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. 80களில் இருந்து நான் உட்பட பல மாணவர்களை சதுரங்க விளையாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வலய மற்றும் மாவட்ட மட்ட போட்டிகளுக்கு அழைத்து சென்றிருக்கிறீர்கள். எமது உயர்தர ஆண்டான 94ஆம் ஆண்டு மகாஜனா மருதனார் மட கொட்டகை பாடசாலையாக இயங்கும் போது சதுரங்கத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை இணைத்து கல்லூரியின் முதலாவதாக சதுரங்க கழகத்தை உருவாக்கி வைத்த பெருமை உங்களுக்குரியது. இந்த கழகத்தின் ஆரம்ப ஆண்டின் செயலாளராக நான் கடமையாற்றியதை ஒரு பேராக கருதுகின்றேன். அதன் பின்னைய ஆண்டுகளில் மகாஜனா சதுரங்க விளையாட்டில் தனக்கென ஒரு இடத்தை வகிக்க நீங்கள் இட்ட அத்திவாரமே காரணம். நான் சாதாரண பரீட்சை எடுத்த பின்பு என்னை அழைத்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்வோம் என்று கூறி கல்லூரியின் விடுதி பகுதியில் ஒரு பெரிய அறையை எடுத்து அதன் 4 பக்க சுவரிலும் 11ஆம் ஆண்டு விஞ்ஞான பாட புத்தகத்தில் உள்ள வரைபடங்களை பெரிய அளவில் வர்ணச் சோக்கட்டிகளால் வரைய செய்தீர்கள். இது மாணவர்களின் மனத்தில் இந்த விளக்க வரைபடங்களை பதிய இலவாக இருக்கும் என்ற நல்ல நோக்கத்துக்கான ஒரு வித்தியாசமான சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு. இதைவிட எமது பாடசாலை இடம்பெயர்ந்த போது எமது வகுப்பு மாணவர்களுடன் சேர்ந்து பாடசாலை ஆவணங்கள் மற்றும் பெறுமதியான பொருட்களை மாற்றும் போதும் மருதனமட கொட்டகை பாடசாலை அமைக்கும் போதும் நீங்கள் உடனிருந்து உதவியது இன்றும் நினைவில் உள்ளது. இந்த தற்காலிக பாடசாலையிலும் ஒரு ஆய்வுக்கூடத்தை கிடைத்த வசதிகளுடன் அமைத்து மாணவர்கள் பயன்பெற வழியமைத்தமை போற்றத்தக்கது. இவ்வாறு உங்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கூறிக்கொண்டே போகலாம், ஆனால் நேரம் போதாது. உங்களது சேவை மேலும் தொடர வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம், சாந்திரவி பேசுகிறேன். இன்றைய உங்களது 75வது பிறந்த நாளில் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். நீங்கள் இன்னும் பல காலம் எல்லா சுகத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்வுடனும் வாழ எப்போதும் இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் சார். இந்த வீடியோவில் ஒரு சிறு பதிவை மட்டும் சொல்லி என்ற வீடியோவை முடிக்கலாம்னு யோசிக்கிறேன் சார். என்னை பொறுத்த மட்டும் இல்லை சார், நீங்கள் முதலாக 6ஆம் வகுப்பில் எங்களுக்கு சயின்ஸ் படிப்பிக்க நீங்கள் எங்களை சந்தித்த அந்த நாள் வாழ்வில் மிக மிக அதிர்ஷ்டமான நாளாக கருதி கொள்ளுறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட வகுப்பில் இருக்கிற மாஜனாவில் படித்த எல்லா மாணவர்களுக்குமே நீங்கள் ஆசிரியராக கிடைத்திருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் சார். அண்டில் இருந்து இன்றைக்கு வரையும் சார், குறிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு மிக மிக பிரியமான ஒரு ஆசிரியர் சார். நீங்கள் எனக்கு ஆசிரியர் மட்டுமில்லை, ஒரு தந்தையை போல, ஒரு நண்பனை போல, ஒரு சிறந்த வழிகாட்டியாக வாழ்க்கையில் பல விஷயங்களில் சிறந்த ஆலோசனைகளை வழங்கி எங்களை நல்ல நிலைக்கு இட்டு சென்ற ஒரு அற்புதமான மனிதர் சார். உங்களை வணங்கி உங்களோட ஆசிகளை என்றுமே எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு மாணவி சார். இந்த நன்னாளில் நீங்கள் உங்களோட குடும்பத்தோட சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். கஜேந்திரன், ஆஸ்திரேலியாவில் இருந்து கதைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சார். சார்கிட்ட நான் 1992-93 விஞ்ஞானம் படிக்க தொடங்கினான். அதிலிருந்து ஓலெவல் மட்டும் விஞ்ஞானம் படித்த நான். சார் படிப்பித்த விஞ்ஞான விளக்கங்களில் எங்களுக்கு சொல்லி தந்ததோ ஏன் எதுக்கு எப்படி என்றதை விட்டு எதையும் ஒரு மனப்பாடம் செய்யாமல் எதையும் விளக்கத்தக்கமாக விளங்கி படிப்பிக்க செய்ததுக்கு மனநிலை தூண்டினது சார் தான். அவர் போட்ட அடித்தளம் என்னை
நியூசிலாண்டில் பிஹெச்டி செய்து பேப்பர் பப்ளிகேஷன் கொண்டு போகும் அளவுக்கு அவர் விட்டது அவர் போட்ட விஞ்ஞானத்தில் அவர் போட்ட அடித்தளம் தான். ஆனால் அது அவர் போட்டது என்று அவருக்கு இப்போ ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஹாப்பி பர்த்டே சார். நீங்கள் நீண்ட நாள் நலமுடன் வாழ ஆஸ்திரேலியாவிலிருந்து வாழ்த்து தெரிவிக்கும் கஜேந்திரன். ஹலோ சார், நான் நாராயணி கதைக்கிறேன். இனிய 75வது வயது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் பல காலம் உடல் நலத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன். உங்கள்கிட்ட சயின்ஸ் படித்தது மட்டும் இல்லாமல் உங்களோடையும் உங்கள் குடும்பத்தாரோடையும் பழகின தருணங்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். அத்தோட உங்களோட பொறுமை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கூறும் ஆலோசனைகள், உங்களோட கனிவான பேச்சு இப்போவும் நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. இளமை எல்லாம் சரியாக இருந்தால் கெதிலை மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ. காருண்யத்துடன் 74 வருடங்களை எட்டி உதைத்து மகிழ்வோடு 75வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஆசிரியருக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள். 30 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் தொழிலை நேசித்து அதில் பெரும்பகுதியை மகாஜன கல்லூரிக்கு உரம் சேர்த்து கல்லூரியின் பல மாணவர்களை பட்டை தீட்டி வைரங்களாக மிளிரச் செய்தீர்கள் என்றால் மிகையாகாது. அந்த வகையில் தங்களது ஆசிரிய பணி கண்டு வியப்படைகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். வகுப்பறைகளுக்கு சரி அல்லது எந்த ஒரு பொது நிகழ்வுகளுக்கு சரி சிறந்த நேர முகாமைத்துவத்தை பேணுதல், எந்த ஒரு விடயத்திற்கும் சரி போதிய முன்னாயத்தம் எடுத்துக்கொள்ளுதல், அனைவருடனும் முகத்துக்கு நேரான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுதல், அவர்களுக்கு சுருக்கமான பதில்களை கூறுதல், அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுங்குமுறையான அன்றாட செயற்பாடுகள் என்னை கவர்ந்தவை. வகுப்பறைகளில் மாதிரி பொருட்களுடனான கற்பித்தல், தவணை பரீட்சை மற்றும் அலகு பரீட்சைகள் முடிவடைந்ததும் மறுநாளே விடைத்தாள்களை எமக்கு பார்ப்பதற்கு வழங்கும் திறன் என்பவற்றிற்கு தங்களுக்கு நிகர் தாங்களே. எம்மில் பலர் நீங்கள் எங்களோடு கதைக்க மாட்டீங்களோ, எங்களை சுயநலம் வாசிக்க மாட்டீங்களோ என்று ஏங்கிய காலங்கள் உண்டு. வகுப்பறையில் எங்கள பெயர்களை சொல்லி கிண்டலடிக்கும் நீங்கள் வகுப்பறைக்கு வெளியே கண்டால் கண்டும் காணாத மாதிரி மூக்க சுழிச்சு கொண்டு போகிறது உங்களுக்குரிய தனி இயல்பு. தாங்கள் ஓய்வடைந்த பின்னரும் சமூகத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய இளைஞர்கள் வழிதவறி செல்லக்கூடாது, அவர்களை ஆக்கப்பூர்வமான வழியில் முன்னகர்த்த வேண்டும் என்று செயற்பாடுகளை திரைமறைவில் செயல்படுத்துவது தொடர்பாக இத்தருணத்தில் அந்த விடயங்களை நினைவுகூறி தங்களது சேவையை அனைவரும் அறியும் வகையில் பாராட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தங்களது சொந்த இடமாகிய குறும்பசிட்டி உதயதாரகை சனசமூக நிலையத்தோடு இணைந்து அமரர் நவரத்தினம் ஞாபகார்த்தமாக தரம் 5க்கு கற்பிக்கும் ஆசிரியர்களின் வான்மையை விருத்தி செய்யும் முகமாக பல செயற்திட்டங்களை வருடந்தோறும் செயற்படுத்தி வருகின்றீர்கள். அமரர் கதிர்காமநாதன் ஞாபகார்த்தமாக தரம் 5 புலம பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான சுற்றாடல் முகாம்களை நிகழ்த்தி வருகின்றீர்கள் மற்றும் மாணவர்களுக்கான முன்னோடி பரீட்சைகளையும் அமரர் சி உமையம்மை ஞாபகார்த்தமாக சிறுவர்களுக்கான ஆற்றிகை போட்டிகளையும் அமரர் சுவாமிநாதன் ஞாபகார்த்தமாக சதுரங்க போட்டிகளை நிகழ்த்தி குறும்பசிட்டி இளைஞர்களின் ஆளுமை விருத்தியில் பெரும் பங்காற்றுகின்றீர்கள் என்றால் மிகையாகாது. தெல்லிப்பளை மகஜன கல்லூரியுடன் இணைந்து மெல்பேர்ன் பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக தரம் 11 மாணவர்களுக்கான வகுப்பறைகளையும் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான செய்முறை வகுப்புகளையும் நிகழ்த்தி வருகின்றீர்கள். மகஜன கல்லூரியின் ஆய்வுக்கூடங்கள் திருத்த வேலைகளுக்காக செயலிழந்து இருந்த வேளையில் தங்களால் மேற்கொள்ளப்பட்ட செயன்முறை வகுப்பின் ஊடாக மாணவர்கள் பலத்த நன்மைகளை அடைந்தார்கள் என்றால் மிகையாகாது. அத்துடன் மகாஜன கல்லூரி மாணவர்களை விஞ்ஞான கள ஆய்வு வேலைகளுக்காக அழைத்து செல்லுதல், விஞ்ஞான கண்காட்சியை பாடசாலை மட்டத்திலும் மற்றும் கோட்ட மட்டத்திலும் நிகழ்த்துதல்,
சிட்னி பழைய மாணவர் சங்கத்துடன் இணைந்து காப்போதா உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளை ஒழுங்கமைத்து கொடுத்தல், அமரர் சோமசுந்தரம் ஞாபகார்த்தமாக மகாஜன கல்லூரியையும் அதனை அண்டிய பாடசாலைகளையும் இணைத்து மாணவர்களிடையே புத்தாக்க திறனை மேம்படுத்தும் முகமாக விஞ்ஞான கண்காட்சிகளை வருடந்தோறும் நிகழ்த்துதல், அமரர் சுந்தரமூர்த்தி ஞாபகார்த்தமாக தரம் 5 புலமை பரீட்சைக்காக கடின உழைப்பை மேற்கொண்ட மாணவர்களது மனதுகளை ஆற்றுகைப்படுத்தும் முகமாக அவர்களிடையே மகாஜன கல்லூரியும் ஏனைய பாடசாலை மாணவர்களும் இடையேயான சித்திர பயிலகம் ஆகிய நிகழ்வுகளை நெறிப்படுத்தும் திறன் பிரமிக்கத்தக்கது. தெல்லிப்பளை துர்காதேவி மகளிர் இல்ல மாணவர்களுக்கு இன்றும் தங்களது 75வது வயதிலும் கூட தாங்கள் தளராது விஞ்ஞான பாடத்தை புகட்டி வருவது அவர்கள் பெற்ற வரமே. தங்கள் மாணவர்களின் பங்களிப்போடு துர்காபுரம் மகளிர் இல்லத்திற்கும் மகளிர் இல்ல மாணவர்களுக்கும் பல உதவிகளை நல்கி வருவது இத்தருணத்தில் நினைவு கூற வேண்டிய ஒன்றாகும். தங்களது பிறந்த தினத்தையொட்டி மகளிர் இல்லத்திற்கும் தங்கள் மாணவர்கள் ஒரு கணனி ஒன்றை பரிசாக நல்கிய செய்தி அறிந்து பெருமிதம் அடைந்து கொள்கின்றேன். இவற்றிற்கு மேலாக மகாஜன கல்லூரியின் செயற்பாடுகளில் காத்திரமான செயற்பாடுகளில் தாங்கள் ஒரு வழிகாட்டியாக திகழ்வதை இட்டு பெருமிதம் அடைகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தங்களின் ஆசிரிய பணியில் தங்களின் பாதச்சுவடுகளை பின்தொடர வேண்டும் என்ற அவா எனக்கு உண்டு. இருப்பினும் தங்களின் ஆளுமையின் பால் அது எட்டா கனியாகவே எனக்கு இருக்கின்றது. இருப்பினும் சிறந்த ஒரு நல் ஆசானாக தங்களுக்கொரு நல் மாணவனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டுவேன் என்ற உறுதியோடு தங்களுக்கு மீண்டும் 75வது பிறந்த தின வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி சார். வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து கோபிநாத் கலைக்கிறேன். 94ஆம் ஆண்டு ஓலெவலும் 97ஆம் ஆண்டு ஏலெவலும் மகாஜன கல்லூரியில் கல்வி கற்றிருந்தேன். எனது மனைவி கிருஷ்ணலீலா. நான் 95 ஓலெவல் 98 ஏலெவல்ல மகாஜன கல்லூரியில் கல்வி கற்றிருந்தேன். இன்னைக்கு காளிதாசன் ஆசிரியரின் 75வது பிறந்த தினம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். மகாஜன கல்லூரியில் என்று சொல்லி 25 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்த பிறகும் அந்த பேரத்துக்கு குறையாத உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கிறது காரணம். எங்களோட பள்ளிக்கூடம் கல்வியை மட்டும் போதிக்காமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி போதிச்சு எங்களோட வாழ்க்கையில இப்படி வெற்றி பெறுவது, இப்படி முதன்மைத்துவம் பெறுவதுன்றதை நிறைய பேருமே போதிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா வகுப்புல கல்வி கற்பிக்கிற ஆசிரியர்கள் மட்டுமில்லாது அனைத்து ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களையும் முன்பாக கவனிக்கிறோம். அதற்குள்ள இருக்க திறமைகளை உற்சாகப்படுத்தி அவரை அந்த வழியில உற்சாகப்படுத்துவதும் தான் காரணம். அந்த வகையில காளிதாசன் ஆசிரியர்கிட்ட நான் நேரடியாக வகுப்பில கல்வி பாடசாலை வகுப்பில கல்வி கற்றாவிட்டாலும் கூட வேறு பல சந்தர்ப்பங்கள்ல கணித விஞ்ஞான விடை போட்டிகள், சதுரங்கம், மற்றது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஓலெவல் எடுக்கிற 10ஆம் ஆண்டிலேயே ஓலெவல் எடுக்கிறதுக்கு ஒரு வசதி இருந்தது. அப்ப காளிதாசன் ஆசிரியர் மருதாமலத்திலே பிரத்யேக வகுப்புல பயிற்சி வினாத்தாளர்களை செய்விச்சு கொண்டு வருவார் ஒரு அக்காவின் வகுப்புகளுக்கு. அதோட சேர்ந்து அந்த கிளாஸ்ல போய் அவர்கிட்ட படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அதை விட பாத்தீங்கன்னா சதுரங்கத்திலே எனக்கு வீட்டிலேயும் அப்பாவுக்குள்ளேயும் விளையாடி கொண்டிருந்த சதுரங்கத்துல மாவட்ட நிலையில போய் விளையாடுற அளவுக்கு எனக்கு மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டுல அக்கா தங்கச்சி தம்பி எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவரும் காளிதாசன் ஆசிரியர் அவர்கள் தான். அதே நேரத்துல முந்தி ஓலெவல் முடிஞ்சோடனே சேர்ந்த விட்ட நேரம் போவோம். எக்ஸாம் முடிஞ்சோடனே நேர அந்த ஜெட் மோட்டர்ஸுக்கு முன்னால விட்ட வீடு இருந்தது. நேர விட்ட போய் அவர்கிட்ட சரிபட பார்ப்போம். எம்சிக்யூல எத்தனை சரி எத்தனை விட என்றதை பார்த்து அவர் சொல்ற விடையோட ஒப்பிட்டு பார்க்கறத எங்களுக்கு அப்படி ஒரு சினிமமாக மாணவர்களை உற்சாகப்படுத்துற ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார். என்ன பொறுத்த மட்டும் சிறுதான் எங்களுக்கு ஆண்டு 9ல இருந்து ஓலெவல் மட்டும் சிறுதான் விஞ்ஞான பாடாசிரியராக இருந்தவர். சிறுகிட்ட படிச்சு இன்னைக்கு பல விஞ்ஞான துறைகள்ல பல இடங்கள்ல பல உயர் பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். நிச்சயமாக அவர்கள் தங்களது சிறுட கற்பித்தல் நுணுக்கங்கள் முறைகளை பற்றி விரிவாக வழங்கப்படுகிறார்கள். அப்படி நானும் அதே தலைப்புல பேசிட்டு இருக்காம நான் யோசிக்கிறேன் சார் எப்படி வேறு வழிகள் எங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருந்திருக்கிறாரு சொல்லணும்னு நினைக்கிறேன். சாரோட பங்க்சுவாலிட்டியை மறக்கவே இல்லாது. சார் 10:30க்கு சாரோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னா
10:30 சார் வாசல்ல நிற்பேன். 10:30 காணாண்டு சார் அன்றைக்கு எனக்குன்னா சார் வராதனால எனக்கு இன்னைக்கு மட்டும் ஞாபகம் இல்லை. சார் கிளாஸ்க்கு வரையிலன்னு சொல்லி லீவ் எடுக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி கிளாஸ் டைம் அதே மாதிரி கிளாஸ் முடிச்சுடுவேன். டைம் 10:30 to 11:30 சார் 11:30 சார் ஷார்ப்பாக வந்து முடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். அதே நேரம் நாங்கள் விளையாட்டுல ஆர்வமானங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன் சார். விளையாட்டு போட்டிகள் நேரங்கள்ல இருந்து நாங்கள் பாடசாலை மட்ட நேரங்கள்ல எல்லா மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்றதால பாடங்கள் இந்த தரங்கள் நடக்காது. ஆனால் கோட்டம் மலை மாவட்டம் போய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பாடங்களை கட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும். 1 மாணவர் 2 மாணவர் அப்படி கட் பண்ணிட்டா நாங்கள் போகையில எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். எங்களுக்கு அந்த பாடங்களை இழக்க போறோம்னு இப்போ காளிதாசன் சார் வந்து சொல்லுவேன், நீங்க யோசிக்காதையும் போகும் புலங்காட்டி வந்து கேளுமுடன் பள்ளிக்கூடம் நாளைக்கு வந்து கேட்கலாம், இல்லாட்டி சாட்டர்டேலேயே நான் இங்கே தான் பள்ளிக்கூடத்தில் நிற்பேன், சாட்டர்டேல வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியா உற்சாகம் தான் எனக்கு ஒரு ஆசிரியர். அதெல்லாம் மறக்கலாது சார். நிறைய நேரம் தனியா விளையாட்டு திடல்களை மட்டும் மூடிக்கொண்டிருக்க தேவையில சதுரங்க கட்டங்களுக்குள்ளேயும் மூடலாம். இதுலயும் வந்து பழகிட்டாரு செஸ் விளையாடணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தினதும் எங்களோட காளிதாசன் சார் தான். அந்த விஞ்ஞான விளக்கத்தை சொல்லிக்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆண்டு 10 நினைக்கிறேன் சார் தான் எங்களோட எல்லா டிவிஷனுக்கும் விஞ்ஞான பேப்பரை திருத்தினவர். அப்போ ஒரு விஞ்ஞான விளக்கம் வந்தது, துலாவிலே அல்றதுன்னு பார்க்க கப்பிலே அல்றது வந்து இலகுவாகும். அதுதான் அந்த விஞ்ஞான விளக்கம். அப்போ நாங்கள் ஒரு பந்தி எழுதினாங்க சார் 3 இடத்தை அண்டர்லைன் பண்ணி போட்டு அதுக்கு மார்க்ஸ் போட்டிருந்தவர். அப்போ கூப்பிட்டு சொன்னவர் இவ்வளவு எழுத தேவையில்லை, 3 பாயிண்ட்ஸ். அதாவது வந்து கப்பி விசையின் திசையை மாற்றவும், விசையின் திசை மாறுவதால் உயிர்ப்புக்கு சாதகமாக வேலை செய்கிறோம், அதால வேலையில பார்க்கணும் என்று சொல்லி சிம்பிளா ஒரு விஞ்ஞான விளக்கத்தை சொல்லி தந்த ஆசிரியர் என்ற காளிதாசன் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஆசிரியர் வந்து நோய் நொடியின்றி நீண்ட ஆழம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல சிவகாமி சமேத ஆனந்த நடராஜ பெருமானை வேண்டிக் கொண்டு மீண்டும் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி, விடைபெறுகின்றேன். வணக்கம். வணக்கம். இன்று தனது 75வது அகவையை எட்டி நிற்கும் எனது ஆசிரியரான திரு காளிதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து தாயகத்தில் போரின் பின்னரான மாணவர் கல்வி வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு தொடர வாழ்த்துகிறேன். சார் பாடசாலை காலத்தில் ஆசிரியராக கடமையாற்றிய காலத்தில் சாருடன் பழகிய கல்வி கற்ற அனுபவங்களை பலர் இங்கு பகிர்ந்து கொள்வார்கள் என நம்புகிறேன். இந்த இடத்தில் நான் பலருக்கும் தெரிந்திராத சாருடைய இளைப்பாறிய பின்னரான சேவையை பற்றி பதிவு செய்ய விரும்புகிறேன். பெரும்பாலான ஆசிரியர்கள் இளைப்பாறிய பின்னர் பாடசாலையுடனான தொடர்பை பேணுவதில்லை. ஆனால் சார் வித்தியாசமானவர். சார் இன்று வரை பாடசாலையுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருகிறார். பாடசாலை மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேவைக்கேற்றால் போல் அவருடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். அவரின் நெருங்கிய அதிபருடனான தொடர்பு இதனை மேலும் வலுப்படுத்த உதவியது. இதை நான் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ஆஸ்திரேலியாவின் செயலாளராக பணியாற்றி வருகின்ற காலத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்தில் நான் 2 அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாகும் என நினைக்கிறேன். எமது சங்கம் ஏஎல் மாணவர்களுக்கு பேப்பர் கிளாஸை பாடசாலையில் நடாத்துவது பற்றி ஆலோசித்த போது சார் தானாக முன்வந்து உரிய ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு அதற்கான ஒழுங்குகளை செய்தது மட்டுமல்லாது அதனை செவ்வன வழி நடத்தியும் உதவினர். சாருடைய கல்விசாரா பங்களிப்பை பற்றி சொல்வதானால் எமது சங்கம் மாணவர்களுக்கு ஆக்க சிந்தனையை கிரியேட்டிவ் லேர்னிங் மேம்படுத்த ஆலோசித்த வேளை சார் ஆண்டு 5க்கு உட்பட்ட மாணவர்களுக்கான சித்திரம் வரைதல் போட்டியும் கண்காட்சியும் ஆர்ட் காம்படிஷன் அண்ட் எக்ஸிபிஷன் என்ற ஆலோசனையை வழங்கி அத்துடன் நின்றுவிடாது அதனை ஒழுங்குபடுத்தியும் நடாத்தியும் முடித்தார். இப்படியாக பல விஞ்ஞான காட்சிகளையும் நடாத்தினர். இப்படியாக பாடசாலையில் உள்ள வளங்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு அதிக பயன்பெறக்கூடிய ஆலோசனைகளை வழங்குவார். இப்படி பல அனுபவங்களை சொல்லலாம், நேரம் போதியதாக இருந்தார். இறுதியாக சாருடைய தனித்தன்மை
பர்சனாலிட்டி பற்றி ஓர் சிறு சொற்கள். அதிகம் பேச மாட்டார், ஆனால் எடுத்த வேலையை செய்து முடிப்பார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் மோர் ஆக்ஷன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை சாருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம், நான் பாலநிதி, நியூசிலாண்டிலிருந்து. காளிதாசன் சார். காளிதாசன் சார் என்ற பெயரை கேட்கையில் எனக்கு ஞாபகம் வருவது சதுரங்கம்தான். மகாஜனா கல்லூரியின் சதுரங்க வரலாற்றினை ஆரம்பித்த பெருமை காளிதாசன் சாரினை சாரும். சதுரங்க விளையாட்டில் மகாஜனா கல்லூரி சிறந்து விளங்குவதற்கு சாரின் ஊக்கமும் பயிற்சியும் சிறந்த வழிகாட்டலும் இன்றியமையாதது. இந்த சிறந்த வழிகாட்டல் பயணத்தில் நானும் ஒரு மாணவியாக இருந்ததையிட்டு பெருமை அடைகிறேன். சார், உங்களது 75வது பிறந்த நாளில் உங்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம் காளிதாசன் சார். காளிதாசன் சார் என்று சொன்னாலே எங்களோட நினைவுக்கு வர்றது சதுரங்க விளையாட்டு தான். அவர் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் எப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணினோமோ அப்போலேருந்தே எங்களுக்கு அன்றில் நாங்கள் A லெவல் படித்து முடியும் வரைக்கும் நானும் செஸ் போட்டியில் பங்கு பெற்றிருந்தேன். அந்த வரைக்குமே எங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தந்து எங்களை எப்போவுமே வழிகாட்டியிருப்பார். ஆனால் போட்டிகளுக்கு மட்டுமே வரவே மாட்டார். நாங்கள் பாடசாலைக்கு திருப்பி வரும்போது நாங்கள் வர்றதுக்கு இடையில அவர் ரிசல்ட்ஸை அறிஞ்சிடுவார். நாங்கள் விண்ணோல ஸ்டோண்டு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊக்குவிப்பாளன். இன்னொரு விடயம் அவரை எங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இடமாக நான் பார்த்தது அவர் எங்களோட ஸ்பெஷல் மெமரியை ஐ மீன் பர்த்டே என்று சொன்னால் அவர் அந்த காலத்திலேயே ஃபோட்டோஷாப்பில் எங்களோட ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ணி உடனே அந்த அண்டு மார்னிங் நாங்கள் ஸ்கூலுக்கு போன டைமில் உடனே கார்ட்டை தந்து விஷ் பண்ணுவார், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி. இன்னொரு சந்தர்ப்பமாக நான் பார்க்குற விடயம் என்னென்று சொன்னால் அவரிடம் நாங்கள் விஞ்ஞான பாடம் வீட்டை போய் அவரிடம் நாங்கள் படித்தோம். படிக்கும்போது அங்கேயும் அவர் தனக்கு என்னென்ன விதமான டெக்னிக்ஸை விஞ்ஞானத்தில் நாங்கள் உபயோகிக்க முடியுமோ அத்தனை டெக்னிக்ஸையும் எங்களுக்கு சொல்லித்தந்து நன்றாக வழிகாட்டியிருந்தார். எங்களுக்கு O லெவலில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய ஒரு ஊக்குவிப்பாக நான் காளிதாசன் சாரை பார்க்க அது ரெண்டுமே எங்களால் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். சாரை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம். எல்லா ஆசிரியர்களையும் பார்க்குற மாதிரி மகாஜனா ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு நெருக்கமாக இருக்கணும். ஆனால் காளிதாசன் சாரை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் எங்கட கால பகுதியில் காளிதாசன் சார் ஒரு மிக மூத்த ஆசிரியராக இருந்தார். அதிபதியை விடவே மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியராக இருந்தவர். ஒரு விஷயங்களை ஹோலிஸ்டிக்காக அணுகிறதுல அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆன ஒரு ஆசிரியரை தான் நான் அவரை பார்க்குறேன். இப்போ நிறைய டீச்சர்ஸ் மாதிரி அதை படிப்பிக்கிறதுல கவனம் செலுத்துறன்றதை தாண்டி காளிதாசன் சாரில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த விஷயத்தை எப்படி போட்டு எப்படி சொல்லி கொடுத்தா அதை பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஈவன் விஞ்ஞானத்தை படிப்பித்ததில் கூட ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஒரு டீச்சிங் அவர்கிட்ட இருந்துச்சு. பரிசோதனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தின வெற்றியில் தன்னுடைய பாடம் தன்னுடைய ஈவன் செஸ்ன்னு சொன்னாலும் அதுலேயும் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் 6 போட் நம்பரில் 6 விளையாடிக்க அந்த 7வது ஆளை கொண்டு 1வது போட் நம்பரில் போட்டு மிச்சம் எல்லாரையும் பின்னுக்கு நகர்த்தி ஆடி நாங்கள் ஜெஃப்னா ஜெயித்த காலங்கள் அதாவது மாவட்ட மட்டத்தில் மாகாண மட்டங்களில் முதலாம் காலங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜின்றது அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் பல வெற்றிகளில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ஒரு ஆசிரியராக தான் நான் காளிதாசன் சாரை பார்க்குறேன். அதோட இன்னொரு விஷயம் இப்போ நிறைய இப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையான அந்த கருத்தாடல் வரைக்க பார்த்திங்கன்னு சொன்னால் மாணவர்களுடைய கருத்தையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர் இருந்தார் என்று சொன்னால் இப்போ எனக்கும் அவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் இருந்த காலங்கள் கூட இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை அவரோட கொண்டு போகக்கூடிய மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை உள்ளுக்கெடுத்து அதேமாதிரி அவர் அதை நான் ஏதாவது பிள்ளையாக செய்திருந்தால் சொல்லியிருந்தால் கூட அதை விளங்கப்படுத்தி ஒரு உறவு முறையை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக காளிதாசன் சார் இன்றைக்கும் இருந்திருக்கு. அப்படியான ஒரு ஆசிரியர் இன்றைக்கு வரைக்கும் தன் பிள்ளைகள் அந்த குடும்பத்தையும் பாடசாலையோடு ஒன்றிணைத்து இந்த நிமிஷம் வரை பாடசாலையுடைய வளர்ச்சியில் தன்னை அர்ப்பணித்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர்.
இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாடத்தில் எப்படி வளர்க்கணும்னு சிந்தித்து கொண்டிருக்கிற ஆசிரியர் மேலும் மேலும் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் வந்து 75வது பிறந்த நாள் அதாவது பவள விழாவை வந்து கொண்டாடுவதை மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை வந்து 75வது ஆண்டு பவள விழாவில் மனமாற வாழ்த்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். மகாஜனனாகிய நான். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். என் உள்ளத்திலிருந்து உங்களுடனான சில மனப்பதிவுகளை உங்களுக்காக சில வரி வடிவங்களாய் தருகின்றேன். இன்றைய நவீன கற்பித்தல் முறையை அன்றே கற்பித்தலில் புகுத்திய எம் அன்பிற்குரிய ஆசானி, கற்பித்தல் வித்தையால் எம் வாழ்வின் கலங்கரை விளக்கானவர். வியத்தகு விஞ்ஞானத்தை நான் வெறுப்புடன் கற்பதற்கும் அன்று கடினமாய்ப்போன கணித பாடத்திலும் என் கண்ணின் ஒளியானவரே நீவிர். அன்று கடினமாய்ப்போன கணித பாடத்திலும் என் கண்ணின் ஒளியானவரே நீவிர். நித்தமும் நினைப்பேன் நான் நிஜமாய் உம்மை போன்ற ஆசானாய் கற்பித்தலில் தேர்ச்சியடையவே. நித்தமும் நினைப்பேன் நான் நிஜமாய் உம்மை போன்ற ஆசானாய் கற்பித்தலில் தேர்ச்சியடையவே. அதற்காய் காத்திரமான உங்கள் ஆசைகளை வேண்டுவதோடு நீவிர் கம்பீரமான தோற்றத்துடன் நீண்ட காலம் வாழ வேண்டுமென நிறைவான மனதோடு பவள விழா காணும் எங்கள் ஆசானுக்கு பாசமான வாழ்த்துக்கள். பவள விழா காணும் எங்கள் ஆசானுக்கு பாசமான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் சார். நான் பிரான்சிலிருந்து தீபனா கதைக்கிறேன். உங்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்களிடம் ஆண்டு 9 ஆண்டு 11 வரை விஞ்ஞான பாடம் கற்றேன். நீங்கள் கூறிய சிறந்த அறிவுரைகள் இன்றும் எனக்கு பயனுடையதாக இருக்கின்றன. அண்மையில் உங்களுடன் கதைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நான் கார்த்திகா மதிவண்ணன், 2005 ஏஎல் ஸ்டூடெண்ட். கிரேட் 9லேருந்து 11ல் 2002ல் ஓயில் எக்ஸாம் எடுக்கும் வரைக்கும் சார் தான் எங்களுக்கு சயின்ஸ் படிப்பிச்சவர். இப்போ நான் நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். சாருக்கு இது 75வது பர்த்டே. விஷ் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே சார். சாருக்கும் எங்களோட கிளாஸுக்கும் நிறையவே மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்குது. சொல்கிறதுக்கு நேரம் காணாதீங்க. அதோட சார் எங்களுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பு விஷயம்னாலும் சரி, விளையாட்டு விஷயம்னாலும் சரி கூப்பிட்டு நிறைய நல்ல அட்வைஸ் பண்ணுவார். இப்போ வரைக்கும் எனக்கு சொல்கிறது, எதுக்காக டீச்சிங்கு போகலை, லேடிஸுக்கு டீச்சிங் தான் நல்லதுன்னு சொல்லி. ஆனால் டீச்சிங் செய்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும் சார். என்னோட அந்த பொறுமை இல்லாதபடியாக தான் நான் அந்த டீச்சிங்கு போகலை. அந்த துறையை தேர்ந்தெடுக்காத காரணம் அதுதான். அதோட கிளாஸில் இருக்கையில் கொப்பி கொண்டு போய் காட்டாட்டில் கூப்பிடுவார், காத்தியாக கொப்பியை கொண்டுவாருன்னு சொல்லி. நான் ஏதாவது சொல்லிட்டால் பொறுக்க வேண்டாம், எனக்கு ஆயுள் குறைய போதுன்னு சொல்லுவேன். 2 வரைக்கும் அது நல்ல ஞாபகத்தில் இருக்குது சார். எனக்கு பர்த்டேன்னு சொன்னால் விஷ் பண்ண வர ஒரு வருஷமும் பர்த்டே கார்டு வரும். நானும் சார் பர்த்டே ஒன்றுமே விஷ் பண்ண தவறுறதில்லை சார். இப்போ இருக்கிற மாதிரிக்கு இன்னும் பல வருடங்கள் கூடி வாழணும்னு சொல்லி வாழ்த்துறேன். விஷ் வெரி ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரியந்தன். மகஜன கல்லூரியிலே 2005ஆம் ஆண்டு உயர்தர பிரிவில் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் கல்வி கற்றேன். நான் தற்பொழுது புனித அந்தோணியார் கல்லூரியிலே ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். மகஜன கல்லூரியிலே நான் கல்வி கற்ற காலத்தில் தரம் 9லிருந்து தரம் 11 வரை எனக்கு விஞ்ஞானம் கற்பித்த ஆசிரியர் திரு காளிதாசன் அவர்களுடைய 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய
மகஜன கல்லூரி சமூகத்தினருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சீரன் சிறப்பாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என இறைவனை இத்தருணத்தில் பிரார்த்திக்கின்றேன். சேரை பற்றி கூறுவோம் என்றால், சார் தனியாக விஞ்ஞான பாடத்தை மட்டும் கற்பித்தது மட்டுமல்ல, அத்தோடு விளையாட்டுத்துறையிலும் தனது ஆர்வத்தினை வழிகாட்டியவர். எனக்கு சதுரங்க விளையாட்டிலும் தனது வியூகங்கள், சதுரங்க விளையாட்டினுடைய நுட்பங்கள் என்பவற்றையும் எனக்கு கற்றுத்தந்தார். அவருடைய வழிகாட்டலினால்தான் நான் எனது வயது பிரிவில் யாழ் மாவட்டத்தில் ஒரு நிலையை அடைவதற்கு, சதுரங்க விளையாட்டில் ஒரு நிலையை அடைவதற்கு ஊன்றுகோலாகவும் ஆர்வத்துடனும் நான் செயற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அவர் நமக்கு கோச்சாகவும் செயற்பட்டு மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் சொல்லுவார். அத்தோடு சேரை பற்றி சொல்வோம் என்று சொன்னால், சேர் பெரிதாக ஒருவரிடம் கதைப்பது குறைவு. கதைத்தாலும் ஓரிரு வசனங்கள் தான். அதாவது தேவை என்ன கதை கணக்கை அலட்டி கொள்ள மாட்டார். அப்படியான சார் தற்பொழுதும் என்னோடு கதைத்து கொண்டிருப்பதை நினைத்து நான் பெருமிதமாக அடைகிறேன். சாருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சார் இப்பொழுதும் என்னோட கதைக்கிறதுக்கு. சார் பற்றி வேறு சொல்லுவோம்னு சொன்னால், சாருடைய சைக்கிள் ஓட்டம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஒற்றே ஸ்பீடில் எப்போவும் போவார். அந்த ஸ்பீட் மாறாது. அது என்னோட தெரியாது, அவருக்கு மட்டும்தான் அதெல்லாம் முடியும். அப்படி ஓடிக்கொண்டிருப்பார். மீண்டும் சாருக்கு விஷயம் ஹாப்பி பர்த்டே சார். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எமது மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு காளிதாசன் மாஸ்டர் அவர்களுக்கு 75வது அகவை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியரிடம் நான் மகஜன கல்லூரியில் கல்வி பயிலும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் அவரிடம் தனியார் கல்வி நிலையத்தில் விஞ்ஞான பாடம் ஏறக்குறைய 4 வருடங்கள் கற்றேன். ஆசிரியர் விஞ்ஞான பாடத்தை எளிமையாக கற்பிக்கும் அவரது திறமை என்னை மிகவும் கவர்ந்தது. எனது பள்ளி பருவத்தில் ஆசிரியர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் அவரது ஆசிரியப் பணியுடனும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்குகின்றேன். வணக்கம். வணக்கம் சார், நான் ஜேபி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். உங்கள்கிட்ட மாஜனாவில் படித்த காலங்களை எங்களால் எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரி ஒடுவில் நீங்கள் இருந்த காலங்களில் நாங்கள் பழகினதையும் எங்களால் மறக்க முடியாது சார். எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் இனிவரும் சமுதாயத்துக்கும் கிடைக்க நீங்கள் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் சார். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் குவதர்மினி. பிரித்தானியாவில் உள்ள லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ புள்ளிவிவரவியல் துறையில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றுகிறேன். சார், உங்களுக்கு இனிய 75வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் உங்களிடம் ஆண்டு 9 - 11 வரை மகாஜனா கல்லூரியில் விஞ்ஞான பாடம் கற்றேன். அது மட்டுமல்லாமல் கேட்கப்படும் கேள்விக்கு எவ்வாறு சுருக்கமாகவும் தெளிவாகவும் பதிலளிப்பது என்பதை உங்களிடமிருந்து தான் கற்றேன். அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நேர காலத்திற்கேற்ற மாதிரி வேலைகளை செய்து முடிப்பது என்பதையும் உங்களிடமிருந்து கற்று அதை செயல்படுத்த முயற்சி செய்து வருகிறேன். நீங்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் என்றும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் குலன், விஜயகுலன். இன்று 75வது அகவையை கொண்டாடும் திரு நடராஜா காளிதாசன் ஆசிரியருக்கு எனது இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியரிடம் விஞ்ஞான பாடத்தை பிரத்யேக வகுப்பில் கற்றேன். அவர் கற்பித்தலின் போது எவரையும் பாகுபாடு இன்றி கற்பிக்கும் விதம், அவரின் கற்பிக்கும் ஆற்றல் என்பன மிகவும் சிறப்பானது. ஆசிரியரிடம் மிகவும் பிடித்தமான விடயம், அதிகம் பேச மாட்டார், விளையாட்டில் ஈடுபாடு உடையவர். ஆசிரியர் எமது உதைபந்தாட்டம், துடுப்பாட்டம் மற்றும் மெய்வல்லுநர் போட்டிகளை தவறாது பார்ப்பவர்களில் ஒருவர். அடுத்த முறை எம்மை காணும் போது தான் அவதானித்த விடயங்களை பகிர்ந்து கொள்வார். கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டிகளில் ஆசிரியரின் பங்களிப்பு மிகவும் பெரியது. மாணவர்களை மிகவும் கட்டுப்பாடுடன் வழிநடத்தும் மிகச்சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர். அத்துடன் மகாஜன கல்லூரி மைதானத்தில் மாலை வேளைகளில் எங்களுடன் உதைபந்தாட்டம் விளையாடுவதை மறக்க முடியாது. ஆசிரியர்
பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் நிமலன், மகாஜனா 95 ஓ லெவல். இப்போ அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். முதல்ல சாருக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சார்கிட்ட ஆண்டு 9, 10, 11 விஞ்ஞானம் படித்தது. நான் எப்போவும் சொல்கிறது என்னென்னா, சார் விஞ்ஞானத்தை ஒரு பாடமாக எங்களுக்கு படிக்க வைக்காமல் அது ஒரு பழக்கம் மாதிரி எங்களை விஞ்ஞானத்தோட பழக விட்டவர்ன்னு சொல்லி, அதால் எப்போவும் அந்த விஞ்ஞானத்தில் ஒரு சந்தோஷமாயும் ஒரு பிடிப்பும், அதை எப்பவும் மறக்க முடியாமல், அந்த விஞ்ஞானம் படித்த விஷயங்களை எப்பவும் மறக்க முடியாமல் இருக்கும். அதை விட எனக்கு பிடிச்சது என்னென்னா, அவர் எங்களில் அந்த சின்ன வயசுலேயே எங்களில் வச்ச நம்பிக்கை என்று சொல்லணும். ஏனென்றா அவராக முதல் எங்களோட எக்ஸாம் பேப்பரை எங்களை கொண்டு திருத்துறது. அதை தவிர சில நேரங்களில் எங்களை எக்ஸாம் வச்சுட்டு அதாவது ஸ்டாஃப் ரூமுக்கு போகணுன்னா போயிட்டு வேறாம் அப்படி நாங்கள் பார்த்துட மாட்டோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அதை தவிர ஒரு ஆண்டு 11 அவர் எங்கேயோ போக வேண்டியிருந்தது. அப்போ அவர் சின்ன வகுப்புக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறதுக்கு எங்களையே அந்த பூத்தை செட் பண்ணி அந்த எக்ஸாமை வைக்கிறதுக்கு எங்களை விட்டவர். அதை விட எனக்கு பர்சனலாக அவர்கிட்ட மறக்க முடியாது என்னென்னா, நான் ஒரு கணித விஞ்ஞான போட்டி வேலைய மட்டத்தில் முதலிடம் வந்தது. அப்போ அவர் என்ன தனியாக கூட்டிக் கொண்டு போய் எனக்கு ஒரு சுண்ணாதில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவர். அப்போ அவன் என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க இவர் சொன்னார், என்னென்னா ஸ்பெஷலாக அவருக்கு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு அதில் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு ஒரு இங்க் பெண்ணும் வாங்கி தந்தவர். அப்போ அதை எப்போவுமே சார்கிட்டேருந்து எனக்கு மறக்க முடியாமல் இருக்கும். நன்றி. நான் அருட்செல்வி, இலங்கை வங்கி யாழ்ப்பாண கிளையில் பணியாற்றி வருகிறேன். சார், உங்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களது நிமிர்ந்த கம்பீரமான நடையுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் பல ஆண்டுகள் வாழ இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன். நன்றி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் காலைதான் சார். எனக்கு சேர் சொல்லியும் அம்மா சொல்லியும் தெரியும். எங்களுடைய குடும்பத்துக்கும் சேரோட குடும்பத்துக்கும் இடையில ஒரு 3 தலைமுறை நட்பிருக்கேன். சாருடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவுடைய அப்பாவும் ஒன்றை படித்த ஒரே காலத்தில் 2 பேரும் தமிழில் பெரியார்கள். அதே மாதிரி அம்மாவும் கலைஞர் மாஸ்டரும் ஒன்றை ட்ரைனிங் கோச்சில் படிச்சிருந்தேன். நானும் தேவாவும் கிட்டத்தட்ட 33 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். சேர்கிட்ட படிக்கிற காலங்களில் எனக்கு சேருக்கு பால் சொல்ல கொஞ்சம் பயம். தேங்கி தான் நிலைமை நின்று சிரிப்பேன். நம்ம நீ சிரிச்சோன்னு இல்லைன்னு போட்டு சார் அடுத்தால போயிடாரு. அதுமாதிரி இப்போ கிட்டலையும் வெக்கைக்கு விளையாடுகள் இது போல் எனக்கு பக்கத்தில் போல் பவுண்டரி போயிட்டு அதை நான் ஓடி இருந்தேன். சார் கேட்டார், அந்த லைனுக்கு வர மட்டும்தானே கொஞ்சம் ஸ்பீடாக வரணும். கொஞ்சம் நின்றுட்டு தானே பேருந்து நான் திருப்புற அதில் வாங்க சரி நலமுடைய நம் 100 காலம் வாழணும்னு சிவகாமி சமேதானந்தன் ராஜரை வேண்டி நிற்கிறேன். வணக்கம் சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களுடன் பழகிய கடந்த கால ஞாபகங்களை மீட்டி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. நீங்கள் மாஜா கல்லூரியில் படிப்பித்த காலத்தில் உங்களிடம் படிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காத போதும் ஆண்டு 7 O-level மட்டும் தனியார் கல்வி நிலையத்தில் உங்களிடம் விஞ்ஞானம் பயில எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நேரம் நீங்கள் எவ்வளவு கஷ்டமான பாடமாக இருந்தாலும் மிகவும் இலகுவில் எங்களுக்கு அதை புரிய வைத்தீர்கள். மாஜனா கல்லூரியில் இருக்கும்போது செஸ் விளையாட்டை நீங்கள் அறிமுகப்படுத்தி எங்களை எல்லாம் பாடசாலை மட்டத்திலும் வலய மட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு மிகவும் ஊக்கம் தந்தீர்கள். அத்துடன் பாடசாலை மேல்வல்னர் போட்டியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சொக்கராக இருக்கட்டும், எங்கேயும் நீங்கள் முன்னுக்கு நிற்பீங்கள். நீங்கள் பாடசாலையில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் இந்த சேவைகளை தொடர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
விஷ் ஹாப்பி பர்த்டே சார். சாருக்கு என்ன ஞாபகம் இருக்கோ தெரியாது. நான் உமா, O level 92 பேட்ச், மகாஜனா காலேஜ். நான் உங்கள்கிட்ட இயர் 7ல இருந்து O level வரையும் படித்தேன். நான் மகாஜனாவில் டியூஷன்லும் படித்தேன். நான் எங்கே சார் டிஸ்பிளேஸாக போனாலும், எங்கே நாங்கள் டிஸ்பிளேஸாக போனாலும் காளிதாச மாஸ்டரை தேடி போய் படித்த மாணவர்களில் நானும் ஒருத்தி. எனக்கு பேசிக்காக சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே சார்ன்னு சொல்லலாம். அதிலிருந்து நான் A level படித்ததும் சயின்ஸ் தான், பிறகு யூனிவர்சிட்டி, பிறகு இப்போ வேலை செய்கிறதும் சயின்ஸில் தான். எனக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமாக வித்துட்டவர் சயின்ஸில் வித்துட்டதுன்றா காளிதாச மாஸ்டரை சொல்லலாம். சார்கிட்ட படித்த விஷயங்களில் மிகவும் இம்பார்ட்டண்டான விஷயம் என்று சொல்ல வேண்டியது சார்ன்ற நோட்ஸ். சார் சிம்பிளாக நோட்ஸ் தருவார், சிம்பிளாக விளங்கப்படுத்துவார், சிம்பிளாக நோட்ஸ் தருவார். எக்ஸாமுக்கு முதல் நாள் கூட நாங்கள் டப்புன்னு நோட்ஸை தட்டி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு ஹெவியாக இருக்காது. அது எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கணக்க விஷயம் பிடிச்சிருது. அது இதில் இதுவும் உண்டு. சார் ஒரு 1 hour படிப்பிச்சாலும் நான் மட்டுமில்லை, எந்த ஒரு மாணவர் கூட கவன சிதறல் அடைய மாட்டினோம் என்ற அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக கிளாஸில் படிப்பிப்பார். இடையிடையில நல்ல ஜோக்ஸும் சொல்லுவேன். நல்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்போம். அப்படி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு டைம் காணாதுன்னு நினைக்கிறேன். சார்ட மிக ஒரு வித்தியாசமான வே ஆஃப் டீச்சிங். அதில் சில பாயிண்ட்ஸ் சொல்லிக்க 1 முதலாவது சில விளங்கப்படுத்தி போட்டு சொல்லுவார். சரி எழுதுங்கோ 1 முதலாவது. அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சார் தான் அப்படி கதைக்கிறவர். அது எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். இந்த காலகட்டங்களில் நாங்கள் ஆட்கள் சந்திக்கிறதே ரொம்ப பிரச்சனையான காலம். ஆனாலும் எனக்கு 2006ல் ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் ஜெஃப்னாக்கு போயிருக்க சார்ண்ட விட்டா போய் சாரை மீட் பண்ணி சாரோட கழிச்சினேன். அது எனக்கு சாருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. ஆனால் எனக்கு நல்லா காலம் ஃபுல்லாக எனக்கு அது போதும் மாதிரி இருந்தது. சார் மகாஜனாவில் சில படிப்பிச்சு சில சார் மேலே போய் சந்திச்சினான். அதில் சார் காளிதாச மாஸ்டரையும் போய் சந்திச்சினான். சார் ஹெல்த்தியாயும் நல்ல ஹாப்பியாயும் எப்பவும் நல்ல மாதிரி வாழ வேணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். எமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய காளிதாசன் சாருக்கு உளம் கனிந்த 75வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மூவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பாடத்தில் ஒரு மாணவனுக்கு விருப்பமும் அதனை மேலும் கற்க வேண்டும் என்ற ஆற்றலும் அதனை கற்பிக்கும் ஆசிரியர்களாலேயே ஏற்படுகின்றது. பொதுவாக விஞ்ஞான பாடத்தில் பௌதிகம், ரசாயனம் சம்பந்தமான பகுதிகள் மற்ற பகுதிகளை விட சற்று கடினமானவை. காளிதாசன் சார் தனது கற்பித்தல் ஆற்றலால் இலகுவான முறையில் அதனை தெளிவுபட கற்பித்தது இன்றும் நம்மால் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை கற்பித்த ஆசிரியரிலும் நம்மை அறியாமலேயே ஒரு பற்று ஏற்பட்டது என்பது உண்மை. நாங்கள் விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்து வைத்தியர்களாவதற்கும் காளிதாசன் சார் உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் இருந்தார். நான் எப்பொழுதும் பரீட்சைக்கு கடைசி நேரத்திலேயே தயாராவதுண்டு. ஆனால் விஞ்ஞான பாடம் மட்டும் எனக்கு ஒருபோதும் சுமையாக இருந்ததில்லை. அதற்கு காரணம் சாருடைய டீச்சிங் மெத்தட் தான். எல்லாமே விளங்கி மனதில் இருக்கும்படி எப்பொழுதும் படிப்பித்திருப்பார். வெளியுலக தொடர்போ அல்லது இணைய வசதியோ இல்லாத காலத்தில் கூட அவர் எங்களுக்கு மேலத்தேயத்துக்கு நிகரான ஒரு விஞ்ஞான கல்வியை எப்பொழுதும் தர முயற்சித்திருந்தார். உதாரணமாக அவர் லண்டன் O level மற்றும் லண்டன் புக்ஸ் என்பவற்றை மொழிபெயர்த்து எங்களுக்கு படிப்பிப்பார். படிப்பித்தலுக்கு அப்பால் சேரை பார்த்து வியந்த 2 விடயங்கள் உள்ளன. ஒன்று, அவருடைய திட்டமிடல். அதாவது ஒரு செயற்திட்டத்தை அவர் செயற்படி பிளான் பண்ணி அதுக்குரிய கோல்ஸை அவர் செட் பண்ற விதம் தனித்துவமானது. மற்றது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர் மிகவும் சாதுரியமாக கையாளுவார். இந்த 2 விடயங்களும் நான் இப்பொழுதும் சாரிடம் படிக்க வேண்டிய விடயங்களாகவே கருதுகிறேன். எமது பாடசாலை காலத்திலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு வகையில் சாருடனான தொடர்பு எமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. சார் எமது வளர்ச்சி பாதையில் எப்பொழுதுமே அன்புடன் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கி
எமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருப்பது ஒரு வரப்பிரசாதமே. சார் ஓய்வு பெற்ற பின்பும் இன்று வரையும் எமது பாடசாலையான மகஜன கல்லூரியிலும் துக்காபுரம் மகளிர் இல்லத்திலும் கற்பிப்பது மட்டுமன்றி பல விதமான கல்வி செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பது பல மாணவர்களுக்கு அவரிடம் இன்றும் கல்வி பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாருடைய சிந்தனைகள், தேடல்கள், புதிய விடயங்களை மற்றவர்களிடம் இருந்து அறிந்து கொள்வது, சிந்தனையை தூண்டும் சீடிகளை, பலவிதமான வினாக்களை தயாரித்து சீடிகளை மாணவர்களுக்கு வழங்குவது, இடைவெளி மூலம் பல புதிய விடயங்களை அறிந்து மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தெரிவிப்பது போன்ற இன்னொரு பல செயற்பாடுகள் போன்றோருக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துகின்றது. சார் பற்றி நிறையவே கூறிக்கொண்டே போகலாம். சாருடைய 75வது பிறந்த தினத்தில் அவரை வாழ்த்தி வணங்கி உடல் உள ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடனும் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் வெல்ல இறைவனை இறைஞ்சும் கலைச்செல்வி நலாயினி பகவதி. நன்றி. எங்கோ நாம் பிறந்தோம், எங்கெங்கோ வளர்ந்தோம், கல்லூரி தாய்மடியில் ஒன்றாய் நாம் இணைந்தோம். நாம் உருவான கதை கேட்டால் கருவாய் நீர் இருப்பீர், பெருவாழ்வு நாம் அடைந்தால் திருவாய் நீர் மலர்ந்தீர். முப்பது ஆண்டுகள் முழு மூச்சாய் மாஜனமாண்புற உழைத்தீர், இப்போதும் கூட ஓயவில்லை இளையோர் மிளிர உழைப்பீர். வாழிய பல்லாண்டு நம் காளிதாசனாசான், வாழிய 100 ஆண்டு வணங்குகிறோம் உம்மை, வாழ்த்தி வணங்குகிறோம் உம்மை.